ஹே அன்னியா கர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டேவாங் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ட் மேரேஜ் மை பாய் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்ட் 10. அண்ட் இதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கை ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்கடா. இப்போ நம்ம வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இப்போ அவங்க வீட்டுக்கு தான் வந்திருப்பான். என்ன இவ ரூம் லைட் ஆன்லேயே இருக்குது. ஸ்டடி ரூம் அப்படின்ட்டு ஸ்டடி ரூமுக்கு தான் வர்றான். ஸோ இன்னும் நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு யாரோ பின்னாடி நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. ஏய் பயப்படாத. என்ன நீ டைம் இவ்வளோ ஆச்சு இன்னும் படிச்சுட்டே இருக்க? இல்லை அது வந்து காலேஜ் முடிய போதில்ல. ஸோ ப்ராஜெக்ட் வேறு கொடுத்துருக்காங்க. அப்படியா? சரி நீ முதல்ல சாப்பிட்டு வந்து தூங்கு. என்ன நான் வந்து நீ மார்னிங் ஏர்லி மார்னிங் இருந்து படிச்சுக்கோ. லேட் நைட்டில் நீ தூங்க வேண்டாம். நான் சொல்லிட்டேன் டைம் 11 o'clock வரைக்கும் தான் நீ படிக்கிற டைம். அதுக்கு முன்னாடியெல்லாம் நீ படிக்கலாம். அதுக்கப்புறம் நீ படிக்கக்கூடாது, புரியுதா? டைமுக்கு தூங்கணும் அப்படின்ட்டு பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறான். என்ன இவர்? நான் 12 மணி வரைக்கும் படிக்கிற கேட்டகரி. ஆனால் இவர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு. எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் சொல்லட்டும், நம்ம கொஞ்ச நேரம் இன்னும் படிக்கலாம். ஆனால் அவர் சாப்பிட்டு சொன்னார்ல, நான் வேற இன்னும் சாப்பிடலை. அச்சோ, நான் மெய்ட் ஆண்டிக்கிட்ட வேற குக் பண்ண சொல்லவே இல்லை. அவங்க போயிருப்பாங்க, ஆல்ரெடி கேட்டாங்க பண்ணட்டான்னு. நான் வேண்டாம் நானே பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் எதுவும் பண்ணலை. அவர் சாப்பிடாம வந்திருப்பார். அச்சோ டைம் இவ்வளோ ஆச்சு. அப்படின்ட்டு நீங்கள் சீக்கிரமாக கிச்சனுக்கு தான் போகிறீங்க. இங்கே டைம் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு அப்படியே வெளியில் வர்றா. என்னது இவ குக் பண்ணுறா? ஸ்மெல்லே தனி வேறு மாதிரி இருக்கும். ஆமாம்ல, அவள் மெய்டு குக் பண்ணலையா? அப்படின்ட்டு கீழே வந்து பார்க்குறான். நீங்கள் குக் பண்ணி ஃபாஸ்ட்டாக எல்லாம் டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் உன்னை யார் குக் பண்ண சொன்னா? ஆமாம், நீ எதுக்கு குக் பண்ணுற? மெய்ட் பண்ணலையா? இல்லை அது வந்து நானே பண்ணிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? இல்லை அது வந்து எனக்கு மெய்டு குக் பண்ணுறது அது செட் ஆகலை. ஸோ அதான் நானே பண்ணிக்கிறேன்ட்டு. ஓகே, ஆனால் இல்லை எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நானே பண்ணிக்கிறேனே, நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு நீங்கள் டேங்க்கு எல்லாமே ஃபுல்லாக எடுத்து வைக்கிறீங்க. நீனும் உட்காரு, இன்னொன்று சாப்பிடல. இல்லை நான் சாப்பிடலை அப்படின்ட்டு நீங்களும் அப்படி சொல்கிறீங்க. தேவங்களை பார்த்து முறைக்கிறான். நான் உட்காடுறேன் அப்படின்ட்டு பிளேட்டில் ஃபுட்லாம் போட்டு சாப்பிட்டு உட்காடுறீங்க. இப்போ தேங்க் சாப்பிட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று கேட்கணுன்னு தோணுது. என்ன அது? கேட்குறேன், நீ இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணது இல்லையா அப்படின்னு ஒரு வேர்ட்ஸ் கேட்டோன்னே நீங்கள் அப்படியே தாங்க நிமிர்ந்து பார்க்குறீங்க. அப்படியே ஒரு மாதிரி திருட்ட முழிக்கிறீங்க. என்ன இது, இந்த பார்வையே சரியில்லை அப்படின்னா லவ் பண்ணியிருக்கியா? அது அது நான் சரி விடு, நீ பண்ண வாய்ப்பு இல்லைதா. ஆனால் பார்த்தாலே தெரியுது, எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்க. ப்ரொப்போஸ் வந்திருக்கா? வந்திருக்குதா, பட் அது வந்து சரி ஓகே அப்படின்ட்டு என் பாட்டுக்கு ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கை கழுட்டு போயிடுறான். ஸோ தான் கேட்டோன்னே உங்களுக்கு ஜங்குக்கு தாட் தான், அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான், எதுக்கு இப்போ அப்படி கேட்டார், நான் வேற மூவ் பண்ணணும் அப்படியே நினச்சிட்டு இருக்கக்கூடாதுல்ல அவனை மட்டுமே. ஆனால் இந்த லைஃப் எனக்கு நிரந்தரம் இல்லை. என் வாழ்க்கையே இப்படி போதும். எனக்கு எப்போதான் ஒரு ட்ரூவான லவ் கிடைக்குமோ தெரியல. இவர் என்னை ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காரு, என் புருஷன் கிடையாது. ஆனால் என் லைஃப் மட்டும் ஏன் இப்படி போகுது? கூட இருந்த ஃப்ரெண்டு கூட எனக்கு துரோகம் பண்ணிட்டா. யாருமே எனக்கு லாயலாக இல்லை. என் லைஃப் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கல. ஆனால் கிடைச்ச வாழ்க்கையாச்சும் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு நினச்சா இவரும் இப்படி இருக்காரு. என் மேலே யாரும் உண்மையாக அன்பு காட்டவே மாட்டாங்க.
நான் கடைசி வரைக்கும் தனியாக தான் இருந்தாகணும். யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. அப்படின்ட்டு நீங்கள் ஃபுட்லாம் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு அழுக தான் வருது. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அப்படியே தூங்கிடுறீங்க. இப்போ டேங்க் தான் அவன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பான். நீங்கள் எல்லாம் படுத்து தூங்குறீங்க. ம் தூங்கும்போது கியூட்டு மயிராக இருக்கா. ஆனால் என்ன பண்ணுறது, கிட்ட கூட போக முடியாதுல்ல. அவ்வளோதான்டா உனக்கு. கடைசி வரைக்கும் நீ இப்படியே இருக்க வேண்டியதான். அப்படின்ட்டு டேயாங்க வந்து என்ன பண்ணுறேன்னா உங்களை பார்த்தபடியே அப்படியே தூங்கிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து பார்க்குறான். ஸோ நீங்கள் அவசரமாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஏய் எங்கே போகுது ரெடி ஆகுற? ஆ காலேஜ் போகணும்ல, அதுதான். சரி ஓகே, நானே கொண்டு போய் விட்டுடுறேன். எல்லாம் நானே போய்க்கிறேன் பஸ்ஸில். நீங்கள் வேறு சீக்கிரட்டாக என்ன மேரேஜ் பண்ணியிருக்கீங்க. ஒரு வேளை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அதுவும் கரெக்டு தான் அப்படின்ட்டு அவன் யோசிக்கிறான். ஏன்னா அவன் யோசிச்சிருப்பான் அவங்கள கொண்டு போய் விடலான்னு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சொன்னையும் அவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். சரி ஓகே நீங்கள் கிளம்பு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவமா அப்படியே எழுந்து போயிடுறான் குளிக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே காலேஜ் தான் போகிறீங்க. இப்போ காலேஜ் பஸ்ஸில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. பக்கத்தில் உங்கள் ரூஹி கூட இல்லை. ஸோ எப்போவுமே உங்களுக்காக ரூஹி வந்து பஸ்ஸில் தான் வருவா. உங்களுக்கு மிஸ் பண்ணுறீங்க. பட் அவள் பேசின விதம் எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல. ரொம்ப ஹர்ட் பண்ணிருச்சு. அதெல்லாம் யோசிக்கிறீங்க. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து. உன்னை பார்த்தேன், நீ என்கிட்ட எப்படி பேசுனேன். ஆனால் இப்போ அதெல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு ரோஹி. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் நான் தான் ஒரு பைத்தியக்காரி இல்லை. நான் லவ் பண்ண பையனே என்கிட்டேருந்து பறிச்சிட்டேன். அப்படி இருந்தும் நான் உன்னை மிஸ் பண்ணுறேன். ஏன் இந்த மாதிரி பண்ணன்னு கூட எனக்கு புரியலை. உனக்கு ஜங்குக்கு மேலே முன்னாடியே லவ் இருந்தா நீ நீ என்னை ஜங்குக்கு லவ் பண்ண விட்டுருக்கக்கூடாது. உன் கூடயே தானே இருந்தேன். உன்னால தான் எனக்கு ஜங்குக்கே தெரியும். ஆனால் நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் ஜங்குக்கை மறக்கவே முடியல. நான் என்ன பண்ணுவேன்? நான் மூவ் பண்ணலான்னு ட்ரை பண்ணாலும் என் கண்ணு முன்னாடி இந்த பஸ்ஸில் நானும் ஜங்குக்கும் பக்கத்தில் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஸோ நீங்கள் பஸ்ஸில் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது பஸ்ஸில் யாரோ ஏறுற மாதிரி தோணுது உங்களுக்கு. திரும்பி பார்க்குறீங்க, ஜங்குக் தான். ஏய் பொண்டாட்டி, எங்கே பாரு, என்னை சும்மா சும்மா பொண்டாட்டின்னு சொல்லாத. காலேஜில் எல்லாரும் நீயே நானும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுற்றுறாங்க. சொல்லட்டும், ஆமாம் நீ நான் லவ் பண்ணுறேன் தான். ஆனால் நான் உன்னை லவ் பண்ணலை. ஏய் என்னடி பண்ணுறது, நானும் 6 மாதமாக பின்னாடி சுற்றிட்டே இருக்கேன். ஏண்டி என்னை பார்த்தா உனக்கு எதுவும் தோணலையா? எதுவும் தோணலை. எனக்கு எனக்கு நீ வேண்டாம். ஏய் அதெல்லாம் இல்லைடி, லவ் பண்ணுறேன். உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ணல. ஆனால் இப்படியோ பின்னாடி சுற்றிட்டே இருப்பேன். என்னது சாங்ஸ் கேட்குறியா? கொடு அப்படின்ட்டு அவங்க ஹெட்ஃபோனை எடுத்து அப்படியே காதில் போட்டுக்கிறான். இங்கே பாரு கொடு. ஏய் பாரு, நம்ம 2 பேரும் பஸ்ஸில் சண்டை போடுன்னு வச்சுக்கோவேன், நம்மளை பார்த்து ஏதாச்சும் பேசுவாங்க. இப்படி ஒன்றா ஹெட்ஃபோன் மாற்றி போட்டு இப்படி இப்படி சாங்ஸ் கேட்டாலும் பேசுவாங்க தான். கொடு. ஏய் நீ பாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணல, சைலண்ட்டாக இருந்தேனா நான் பாட்டுக்கு அப்படியே உன் தோலை சாஞ்சிட்டு இந்த சாங்கை கேட்டே காலேஜ் வருவேன். இல்லை இதை பறிப்பேன். ஏதாச்சும் பண்ணனா நான் அதுக்கு மேலே பண்ணுவேன். எதை இப்படி இருக்கியோ என்னமோ பண்ணு அப்படின்ட்டு அந்த விண்டோ சைடு திரும்பிக்கிறீங்க. இப்போ ஜம் உங்களே பார்த்துட்டு எப்படி இருக்கா பாரு. ஆனால் என்னை கண்டுக்க மாட்டா. என்ன பண்ணுறது, எப்போ தான் அந்த ஃபிகர் உஷாராகுமோ அப்படின்ட்டு அவனும் அப்படியே பேசிக்கிட்டு யோசிச்சிட்டே இருக்கான். என்னையும் பார்த்துட்டே இருக்க. இல்லடி, இந்த கடவுளோட படைக்கும் போது ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டான் போல. புரியல. இல்லை எவ்வளோ அழகான ஒன்று சிலையை செதுக்கணும்னா ரொம்ப டைம் எடுக்கும்ல, அதான். ஜங்குக்கு நல்லா ஃப்ளர்ட் பண்ணுற. பாருடி, நீ எவ்வளோ உரிமையாக ஜங்குக்குன்னு கூப்பிட்ற. ஆனால் நான் உன் சீனியரு. ஆமாம்ல, கரெக்டு, நீ என்னோட சீனியர். அப்படின்னா நான் உன்னை அண்ணன் தானே கூப்பிடணும். ஏய் பாரு, நான் வேண்டாம் இந்த மாதிரி கூப்பிட்டேன்னு வச்சுக்கோவேன், என்ன பண்ணுவேன்? எடுத்து கிஸ் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல இவன் டக்குனு என்ன பண்ணீங்கன்னா உங்கள் ஹேண்ட் எடுத்து அப்படியே முகத்தை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஏய் அதெல்லாம் பண்ண மாட்டேன்டி, இந்த மாதிரி பண்ணால் நான் பண்ணுவேன். இதுக்கு தான் இந்த பணக்கார பசங்க கூட பழகவே கூடாது அப்படின்னு நீங்கள் இருந்துக்கிறீங்க. ஸோ அந்த ஹெட்ஃபோனே பிடுங்கிட்டு ஏன்னா பஸ்ட்டு வந்து ஸ்டாப் ஆகிட்டு
காலேஜில். ஏய் நில்லுடி, நான் வேற அப்படின்ட்டு அவனோட புக்ஸ்லாம் எடுத்து பின்னாடியே வர்றான். ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு எவ்வளோ அழகான மெமரிஸ் உன் கூட நான் இருந்தேன். ஆனால் நான் போகிற எல்லாமே வேற தயான் கூட காரில் வந்திருக்கணும். எங்கே போனாலும் அவன் தாட் தான். இப்போ காலேஜ் போனாலும் அவன் அவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு நிற்பான்ல. இல்லை, அவன் இப்போ ரூஹியை கல்யாணம் பண்ணிட்டு அப்ரோட் போயிட்டானே. நான் பைத்தியக்காரியிடம் அவளை யோசிச்சுட்டு இருக்கேன். என்னால் முடியல. ஏன் ஜெபம் என்னை சீட் பண்ண? உனக்கு அவளை தான் பிடிச்சிருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. என் கூட லவ் பண்ணுற மாதிரி நடித்து என்னை ஏமாற்றிட்டேன்ல. ஆனால் இப்போ நல்லவ மாதிரி நான் தெரியாமல் அவன் கூட இருந்துட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே பஸ்ஸை ஸ்டாப் ஆகுது. உங்களுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இறங்கி காலேஜில் போகிறீங்க. அங்கே போனால் ரோஹி உங்களுக்காக வெயிட் பண்ணுவா. ஸோ இப்போ ரோஹி இல்லை, உங்கள் கூட பஸ்ஸில் வருவா. சம்டைம் வந்து அவள் வந்து உங்களுக்காக முன்னாடி போனால் வெயிட் பண்ணுவா. ஸோ நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே போய் தனியாக உங்கள் டெஸ்கில் உட்காடுறீங்க. பக்கத்துலேயே ரோஹி இருப்பா. ஸோ எல்லாமே உங்களுக்கு ரோஹி பண்ணது ஒரு மாதிரி மைண்டே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆன மாதிரி. உங்களால் ஸ்டடீஸில் வந்து அதனால் கவனிக்கவே முடியல. ஸோ அப்படியே நீங்கள் படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ இப்போ காலேஜும் முடியுது. நான் இப்போ கம்பெனிக்கு போகணும்ல அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் ஒரு பஸ்ஸை பிடிச்சிட்டு அப்படியே கம்பெனிக்கு தான் போகிறீங்க. டயங்கோட கம்பெனிக்கு தான். ஸோ நீங்கள் மார்னிங் வந்து எதுவுமே சாப்பிடல, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஒரு மாதிரி தலை வேறு சுற்றுது. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு ஸோ உங்களுக்கான டெஸ்க் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நியூ தானே, ஐ மீன் நீங்கள் வந்து பார்ட் டைம் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ப்ராஜெக்ட்லாம் சில ப்ராஜெக்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓல்டு ப்ராஜெக்ட்லாம் செக் பண்ண சொல்கிறாங்க, எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி நம்ம மார்னிங்லேருந்து சாப்பிடவே இல்லைல்ல. எழுந்து போயிட்டு ஏதாச்சும் ஒரு காஃபியாச்சும் குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நீங்கள் எழுந்து அந்த காஃபி மிஷின்கிட்ட போகிறீங்க. இப்போது ஒரு பொண்ணு வந்துட்டு, அது தயாவோட பிஏ தான், என்ன பண்ணிகிட்டு இருக்க? அந்த காஃபி குடிக்கலான்னு. ஓ, ஓசியில் கிடச்சா எதுக்கு வேணா வந்துடுதா? எல்லாம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. இங்கே பாருமா, நீ ஒர்க் பண்ணுறதே ஒரு 5 ஹவர்ஸ் தான், அதுக்குள்ளே டயர்டா? இப்போ தானே வந்த, வேலை செஞ்சுட்டு ஏதாச்சும் பண்ணிக்கோ. எல்லாம் ஒரு மாதிரி டயர்ட். இங்கே பாருமா, கொடுத்த ப்ராஜெக்டை முதல்ல முடி, அதுக்கப்புறம் தானே என்ன வேணாலும் பண்ணு அப்படின்ட்டு அவன் சொல்லிடுறான். உங்களை ஒரு காஃபி கூட குடிக்கவும் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மாதிரி நடந்துகிட்டே போகிறீங்க. ஸோ உங்கள் ரூமில் தான் அப்படியே வர்றீங்க. ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அவன் கூட போய் இல்லை. ஸோ அதை வந்து தேங்க பார்த்துருப்பான். என்ன இவ ஒரு மாதிரி டயர்டாக இருக்கா, மார்னிங் வேறு பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம பஸ்ஸில் போனா, ஒரு வேளை எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டாளோ, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசித்து அப்படியே அந்த பிஏ கால் பண்ணுறான். அவளும் அப்படியே ஹாப்பியாக அட்டென்ட் பண்ணிட்டு, அப்பா சொல்லுங்கள். ஏய், அது இவன் ஜாயின் பண்ணியிருக்காள அந்த பொண்ணு வையன், அவளை அந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு உள்ளே வர சொல்லு. சார் நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன், அதெல்லாம் வேண்டாம், நான் அவங்ககிட்ட தான் கொடுத்துருந்தேன். ஸோ யார்கிட்ட ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ட்டு டேங்க் அப்படியே காலை கட் பண்ணிடுறான். ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு அப்படியே அந்த ப்ராஜெக்டை கொடுத்துட்டு பாஸ் ஒன்று கூப்பிட்றாரு, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஓகே மேம் அப்படின்ட்டு நீங்கள் இருந்து அப்படியே போகிறீங்க. இதுக்கு மட்டும் எங்கே அவருக்கு எனர்ஜி கிடைக்குதோ தெரியல. இந்த பொண்ணுங்கள்லாம் ஆனால் டேங்க்ஸ் அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டே இருக்கார்ல, நம்ம போய் விட்டு கேட்கலாமா? இல்லை, அவர் கண்டுபிடிச்சிருவார். ஆல்ரெடி எல்லாமே செக் பண்ணிட்டு தான் இருப்பார் சிசிடிவியில், எதுக்கு வம்பு அப்படியே இந்த பொண்ணு பாட்டுக்கு போயிடுது. இப்போ நீங்கள் டேங்கோட கேபினை நாக் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ என்ன பண்ணுறான்ட்டு எனக்கு ரிமோட்லேயே எல்லாமே கண்ட்ரோலில் வச்சுருப்பான். ஸோ ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு ஸ்க்ரீனே லாக் பண்ணிடுறான். வெளியேருந்து பார்த்தா எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பான். சார், ஏய் உள்ளவா, என்ன நீ சாப்பிடலையா? எதுக்கு ஒரு மாதிரி நடந்துகிட்டே வர? இல்லை அது வந்து ஏய் வந்து உட்காரு அப்படின்ட்டு சோஃபாவில் உட்கார வைக்கிறான். ஸோ நீங்களும் உட்காந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் அதெல்லாம் வேண்டாம், ரீசனுக்கு தான் இதை சொன்னேன், இந்தா சாப்பிடு. நான் சாப்பிட்டது உனக்கு எப்படி தெரியும்? அதான் தெரியுது, உன் முகரை பார்த்தாலே உன் ஃபேஸில் அப்படி தெரியுது. ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க? முதல்ல சாப்பிட வேண்டியது தானே. நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் உங்ககிட்ட ஃபுட் எடுத்து கொடுக்குறான். ஸோ நீங்கள் தான் ரொம்ப பசியில் இருந்துருப்பீங்க. ஸோ கடகடன்னு சாப்பிட்றீங்க. ஏய் பார்த்து, எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படின்ட்டு உங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுக்குறான். ஸோ நீங்களும் அப்படியே குடிச்சிட்டே சாப்பிட்டு இப்போ டேங்கை பார்க்குறீங்க.
இப்போ ஓகேவா? இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடு. எல்லாம் போதும். பாரு சாப்பிட்டா அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அப்படின்ட்டு அவன் உங்களுக்கெல்லாம் கட் பண்ணி கொடுக்குறான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து சாப்பிட்றீங்க. நீங்கள் பாருங்கள் டைம் போயிட்டு இருக்கு. ஆஃபீஸ் டைமே அதெல்லாம் முக்கியமே இல்லை. எனக்கு தெரியும் நீ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு. ஆல்ரெடி 2 ப்ராஜெக்ட் முடிச்சுட்டேன். எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவனே உங்களுக்கெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பி போயிட்டு ஒர்க் பண்ணு. பாரு வயன், நீ ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃபீஸ் எல்லோரும் வெளியில் போயிடுவாங்க. ஸோ நீ என்ன பண்ணு, முன்னாடியே கிளம்பி போயிட்டு இந்த இடத்துல போய் நின்று அப்படின்ட்டு ஒரு இடம் சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே நோட் பண்ணிட்டு ஓகேண்ணா இப்போ போட்டா சரி கிளம்பு அப்படின்ட்டு சொல்லிடுறான். ஸோ இந்த சைடு நீங்கள் அப்படியே போயிட்டு உங்கள் ஒர்க்லாம் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக் சைட் காட்டினா ஸோ அவன் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அப்படியே பிஏ வந்துட்டு பாஸ் உங்களுக்கு யாரோ ஃபுட்டு கொண்டு வந்திருக்காங்க. யார் கொண்டு வந்திருக்காங்க தெரியல, ஒரு பொண்ணு தான் வந்திருக்காங்க. அவங்க மாஸ்க்லாம் போட்டிருக்காங்க. யாராக இருக்கும், சரி உள்ளே அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லியும் அவங்களும் போயிட்டு அப்படியே சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ ரூம் டோர் நாக் ஆகுது. கமன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அப்படியே பார்க்குறான். ஜோக்கு அவ்வளோ கோவம். இங்கே எதுக்கு நீ வந்த? ஏன்னா நீங்கள் மார்னிங் சாப்பிடலை. ஆமாம் நான் சாப்பிட்றதா, அதுக்கு உன் கையில் தின்னல, ஆனால் நான் வெளில சாப்பிட்டேன். அதான் லஞ்ச். அந்த ஒரு மயிரும் தேவையில்லை. மூட்டு கிளம்புறியா இல்லை அசிங்கமாயிரும். ஆஃபீஸ்னால் பார்க்க மாட்டேன். ஜங்கோக் நான் உங்கள் வைஃப். ஆமாண்டி நீ என் பொண்டாட்டி தான் இந்த உலகத்துக்கு. ஆனால் என் பொண்டாட்டி நீ கிடையாது. என் பொண்டாட்டி பையன். அவள் தான் தயாக கல்யாணம் பண்ணிக்கிட்டால. அவங்க உண்மையாக லவ் பண்ணியிருந்தா நீங்கள் எப்படி இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த பொண்ணுடி தான் லவ் பண்ணுறப்ப இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறத பார்த்தா லவ் பண்ணுவா? விட்டுட்டு போக தான் செய்வா. அதான் போயிட்டா. அது காரணம் நீ தானே. உன் கையால் சாப்பிடணும். ஓகே நீ கூட படுக்கணுமா? எல்லாம் பசியில் இருப்பீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்தேன். ஐயோ அவ்வளோ பாசமா? அந்த சீன்லாம் இங்கே கிடையாது. உனக்கு என்ன என் உடம்பு வேணும்? அதெல்லாம் முடியாதுடி. என்னால் உன் கூடலாம் இருக்க முடியாது, பண்ணவும் முடியாது. முதல்ல கிளம்புறியா? எனக்கு ஒயன் மட்டும்தான். அவள் என் கூட இல்லைனாலும் பரவாயில்ல. அவள் என் மச்சான் கூட ஹாப்பியாக இருப்பாள். அவள் நல்லா பார்த்துப்பான். ஆனால் அவளை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டேன்ல. அவள் கூட எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாமே ஒரு செகண்டில் நீ பிரிச்சுட்ட. என்ன என் சொத்து வேணும், அதான் எல்லாமே உன் பேரில் இருக்க. ஜஸ்ட் ஒரு டால் மாதிரி தான் அந்த கம்பெனியில் உட்காந்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கேன். மூட்டு கிளம்புறியா இல்லை அசிங்கம்மா? நான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு அழுதுகிட்டே ரூகி அப்படியே போயிடுறா. இப்போ வீட்டில் தான் நைட் ஆயிடுச்சு. அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப அழுகையாக வருது. லேட் நைட் ஆச்சு. எங்கே போனார் ஜங்கு? எங்கே போனார்? இது வரவே இல்லை. நான் வேற ஆஃப்டர்நூன் போயிட்டு அவரை கோவப்படுத்திட்டேன். ஆனால் அவன் கூட பேசாமல் கூட நான் இருக்க முடியாது. நான் பண்ணது தப்பு தான். ஆனால் என்னால் எதுவுமே சரி பண்ண முடியல. அவர் எனக்கு கிடச்சிட்டா அவர் எப்படி என்னை ஏற்றுப்பார் அப்படின்னு நினச்சேன். இப்போ தான் புரியுது ட்ரூவாக லவ் பண்ணுறவங்கள பிரித்தா எவ்வளோ பெயினாக இருக்கும்னு. ஆனால் ஜங்கு உண்மையாக என்னை லவ் பண்ணியிருக்கான். நான் தான் பைத்தியக்காரமே. அவங்க 2 பேரையும் பிரித்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்ட்டு ஒருமே அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கான். அவள் சாப்பிட கூட இல்லை. ஸோ இப்போ நாக்கார சவுண்ட் கேட்குது. காலிங் பெல் ரிங் ஆகுது. ஸோ ரூஹி போயிட்டு ஓப்பன் பண்ணுறா. ஜங்கு குடிச்சிட்டே நிற்கிறான். கையில் ஒரு பாட்டில் வேறு. ஜங்கு என்ன குடிச்சிட்டீங்க? பொண்டாடி வேற உதவியில் இருந்தடி. என்னம்மா இருக்க இந்த ட்ரெஸ்ஸில்? ஏண்டி நான் நினச்சேன் நீ என்னை விட்டு போயிட்டேன்னு. வீட்டுக்கு வந்து பார்த்தா நீ இருக்க. எங்கடி அந்த ரூஹி? ஆமாம்ல, அவன் என் பொண்டாட்டி இல்லை, நீ தான் என் பொண்டாட்டி. ஜங்கு எனக்கு வலிக்குது ஜங்கு. எதுக்குடி பெயினாக இருக்குது? அவள் கூட இருந்தேனா? அதான் இல்லைடி, நான் சுயநலவில் அவள் கூட இருக்கல. என் மனசு ஃபுல்லாக நீ தாண்டி. என் பொண்டாட்டி, என் உலகம் எல்லாமே நீ தான்.
உன்னை லவ் பண்ணுறேன்டி. ஏன் வரைக்கும் என்னால் முடியலடி. எனக்கு நீ மட்டும்தான் அப்படின்ட்டு தூக்கிக்கிறான். ஸோ ருஹிம் பார்க்குறா. அவளுக்கு தோணுது அவன் வந்து ட்ரிங்க்ஸில் ஒயன்னு நினச்சி தான் தன்னை தூக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு பெட்ரூம் போயிட்டு அவன் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறான். ஒயன், லவ் யூ டி, லவ் யூ ஸோ மச். எனக்கு தெரியும் நான் ருஹியை வெறுக்கிறேன், ஆனால் ஸ்டில் அவளை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் பண்ணிவிட்டு என்னோட பேரை வந்து மோன் பண்ணுறான். இதெல்லாம் கேட்கும்போது ரோஹிக்கு ஒரு மாதிரி அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது. ஏதோ நரகத்தில் வாழ்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2 பேரும் அப்படியே ஒன்றா இருக்காங்க. எங்கே நீங்கள் அப்படியே ஒர்க்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே டேங்க்ஸ் அந்த இதில் போய் நிற்கிறீங்க. ஸோ இப்போ ஆஃபீஸில் எல்லோரும் போயிருப்பாங்க. ஸோ டேங்க் முன்னாடியே என்ன பண்ணுவான்னா கார் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ அந்த பிஏ பொண்ணும் பார்க்கும். ஸோ அதெல்லாம் அவள் கேர் பண்ணிக்கலாமே. அப்படியே என்ன பண்ணுறானா அப்படியே வெளியில் வர்றா. ஸோ டேங்க் எங்கே போகிறான்னு பார்த்துட்டு ஸோ அந்த பொண்ணு நோட் பண்ணுது. ஸோ நீங்கள் டேங்க் கூட காரில் ஏறுறத ஸோ டிரைவர் சீட்டில் ஏறி போய் உட்காந்து நோட் பண்ணிவிட்டு என்ன இவ டேங்க் கூட போகிறா, ஒரு வேளை டேங்க் அவ என்ன எனக்கு எதுவும் புரியலையே அப்படின்னு போகலாம் ட்ரை பண்ணுறான். அந்த பொண்ணுக்கு அதுக்குள்ளே ஒர்க் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் அந்த பொண்ணு அப்படியே போயிடுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் உட்காந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஏய் என்ன ஒரு மாதிரி இருக்க, பேசே டல்லாக இருக்குது. எனக்கு ஒன்றும் இல்லை, அது சடனாக காலேஜ் போயிட்டு ஒர்க் வந்தேன்னா அதான் அப்படி இருக்குது. அப்படின்னா நீ வீட்டிலே இருக்கியா? இல்லை, எனக்கு இது ரொம்ப முக்கியம், நான் ஒர்க் பண்ணணும். ஏய் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ இதுக்கப்புறம் ஆஃபீஸ் வராத. இல்லை நான் வருவேன், எனக்கு இது ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுக்கப்புறம் என் கெரியரில் இது ரொம்ப முக்கியம். உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணால் ஃப்யூச்சரில் ஸ்கோப் இருக்குது, அதுக்காக மட்டும்தான் வர்றேன். ஏய் அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல. எங்கே பாருங்கள், நான் லைஃப்பில் அவங்க கூட இருக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் 1 இயர் மட்டும்தான் அவங்க கூட இருக்க போகிறேன். அப்படி இருக்கும்போது என் கெரியர் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஏய் அது வந்து நீங்கள் பாருங்கள், நீங்கள் புரிஞ்சுக்கணும், எனக்கு என்னோடய கெரியர் இம்பார்ட்டன்ட். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் என் லைஃப்பை நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி திரும்பிடுறீங்க. தேங்காய் எதுவும் பேச முடியல. அவன் ஃபாஸ்ட்டாக காரை ட்ரைவ் பண்ணுறான். உங்களுக்கு தெரியுது அவன் கோவமாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த டிரைவிங்லேயே. ஸோ அப்படியே வீட்டுக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறம் ஸோ நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸ்டடி ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ அவனை என்ன பண்ணுறான், அவன் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே என்ன பண்ணுறான், அப்படியே ஒர்க் ஆஃபீஸ் அவன் ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கு போயிடுறான். ஸோ இந்த சைடு அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்கு கைஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஜங்கு கூட மேலே ரூஹி அப்படியே படுத்துட்டு இருக்கா. ஏன்னா இது என் கூட தானே இருந்தோம், எப்படி இங்கே வந்தா? ஆமாம்ல, எந்த டேங்க கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னா அகைன் நம்ம கூட தான் இருந்திருக்கேண்ணா, கடுப்பாக இருக்கு அப்படின்ட்டு கோவமா ரூஹியை பிடிச்சி தள்ளி விட்றான். அவன் பெட்லேருந்து அப்படியே விழுந்துடுறா. நீ மயிறு நைட்டு உன் கூட இருக்கண்ணா, இருக்க மாட்டியா, தள்ளி விட மாட்டியா, அப்படியே வந்தோன்னே இதான் சாக்குன்னு என் கூட பண்ணிட்டியா, அவ்வளோ அரிப்புண்ணா. நீ எங்கேயாச்சும் போவேனே, இவன் கூடச்சும் போக வேண்டியதடி, அவன் கூட போனால் அதான் பண்ணியிருப்பான்ல. நீ வேறு ஃபிகராக இருக்க, காசு கொடுக்காமலே பண்ணியிருப்பான். ஏண்டி நீங்கள் தான் நைட்டு உனக்கு தெரியும் நான் ஒயன்னு சொல்லியிருப்பேன். எனக்கு ஃபுல்லாக ஒயன் மட்டும்தான் தெரிஞ்சா, ஆனால் அது நீயா தெரியல. எனக்கு ரொம்ப வலிக்குது சங்கு, அதுக்கு மேலே எனக்கு வலிக்குதுடி. நைட்டு நான் ஒயன் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு போயும் உன் கூட இருந்துட்டேன். எனக்கு அருகருப்பாக இருக்குது. எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லைடி. நான் உன்னை அடியோட வெறுக்கிறேன். முன்னாடி நான் என் ஃப்ரெண்டாக பார்த்தேன், ஆனால் முதுகுலே குத்திட்டேன்ல. நைட்டு உன் கூட இருந்தேன்னுச்சா எனக்கே கேவலமாக இருக்குடி. அவ்வளோ அரிப்பா உனக்கு? அப்படின்னா போடி போ, எவன் கூட போய் படு. எதுக்கடி என் கூட வர்ற? எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லலை சம்மு. இதுக்கு பேசாமல் எனக்கு கொன்றிருக்கலாம். எதுக்கு இந்த வார்த்தை? ஆமாண்டி, செத்து போடி, செத்துரு. எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. என் வாழ்க்கையை நீ அழிச்சிட்டடி. நான் எப்படியெல்லாம் வயன் கூட வாழணும்னு யோசித்தேன் தெரியுமா? ஆனால் நீ எல்லாத்தையும் கெடுத்துட்ட. என் உலகமே வயன்தான். ஆனால் ஏன்டி உனக்கு இவ்வளோ அரிப்பு? நமக்கு ஏன் எல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? எதுக்குடி புரியணும்?
நம்ம லவ் பண்ணுற ஒருத்தன் இன்னொருத்தையை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சாலே விட்டு விலகணும். அதான் ட்ரூ லவ். ஆனால் உன் ஆசைக்கு என்ன எப்படி கேவலமாக எடுத்தல்ல, அதுவும் என் கூட படுத்து கேவலமாக அதை வயன் பார்த்து எவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுருப்பா, எப்படி உடைஞ்சு போயிருப்பா. உனக்கு உனக்கு புரியாதுடி அப்படின்ட்டு கோவமா அவன் டவர் எடுத்து கட்டு அப்படியே போயிடுறான். ரோஹி அப்படியே தான் உட்காந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஜங்குக்கு என் கூட இல்லைன்னாலும் நான் எப்படியாச்சும் வாழ்ந்திருப்பேன். ஆனால் கூட இருந்து இவ்வளோ ஹர்ட் பண்ணுற என்னால் முடியல. என்ன உன்கிட்ட சாரி கேட்கணும். நைட்டு என் கூட ஜங்கு இருக்கும்போது அவன் உன் பேரை மட்டும் நான் சொன்னான், என் பேரை சொல்லவே கிடையாது. எனக்கு ரொம்ப வலிக்குதுடி, ரொம்ப ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருக்கா. இப்போ ஜங்கு வெளியே வந்துட்டு இப்படியே அழுதுட்டு இருக்க போறியா? அதெல்லாம் உன் முகத்தில் முழிக்கிறதே பாவண்டி. நான் இந்த ரூமில் உன் கூட என்னால் இருக்கவே முடியாது அப்படின்ட்டு அவன் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு இன்னொரு ரூமுக்கு போயிடுறான். இப்போ ரோஹிதா அப்படியே அந்த ரூமில் தனியாக உட்காந்துட்டு இருக்கா. அப்படி கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு கீழே ஜெங்கா போய் குக் பண்ணுறான். அவளால் முடியல. ஸோ அவ்வளோ பெயினாக இருக்குது. செகண்ட் டைம் பண்ணியிருப்பான்ல, ஸோ அவ்வளோ பெயினாக இருக்குது. இப்போ ஜங்கு ரெடியாகிட்டு கீழே வர்றான். ஜங்குக்கு சாப்பிட்டுங்க. ஏய், உனக்கு தான் தெரியும்ல, உன் கையால் எதையும் சாப்பிட மாட்டேன். ஒருவேளை உன் கூட படுக்கிறதுக்கு ஏதாச்சும் வேணுமாடி சொல்லு, அரேஞ்ச் பண்ணுறேன். நைட்டு என்ன நினச்சி உங்ககிட்ட வந்தேன், இதை தள்ளி விட்டுருக்கடா. ஆனால் நீ தள்ளி விடலை அப்படின்னா அவ்வளோ அரிப்பா. அப்படின்னா உனக்கு அரேஞ்ச் பண்ணுறடி. என் ஆஃபீஸ்லேயே நிறைய பசங்க இருக்காங்க, எல்லாம் வெள்ளைக்காரங்கடி, நல்லா பண்ணுவாங்க. சங்கு போதும், ஸ்டாப் பண்ணுங்க. நான் உங்கள் ஒய்ஃப். ஓ, இது ஒய்ஃபா? அப்படியெல்லாம் கிடையாது. நான் பார்க்கல. நீ வீட்டிலேயே இவன் கூட பண்ணாலும் நான் கண்டுக்க மாட்டேன். ஐ டோன்ட் கேர். புரியுதா? அதே டைம் பாட்டுக்கு போயிடுறான். ஸோ இங்கே ரூஹிக்கு அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது. அவன் பேசுகிற ஒவ்வொரு வேர்ட்ஸு அவ்வளோ குத்துற மாதிரி இருக்குது. அவன் மைண்டுக்குள்ளே ஒன்று தோணுது, நம்ம ஒரு ட்ரூ லவ்வை பிரிச்சுட்டோம் அப்படியே ஒரு கில்ட் அவக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஜெங்க கூட நிம்மதியாக வாழவே முடியல. இந்த சைட் நீங்கள் அப்படியே இருந்துக்கிறீங்க. ஸோ பக்கத்தில் டேங் தான் இல்லை, எங்கே போனார் இவர் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி டேங் வந்து உங்களுக்காக குக் பண்ணியிருப்பான். ஏன்னா நீங்கள் குக் பண்ணீங்களா? ஏய், முதல்ல போய் ரெடி ஆகிட்டு வா. நைட்டு லேட்டாக தூங்கியிருக்கல, அது வந்து ப்ராஜெக்ட் மயிறு கிடிச்ச, போய் ரெடி ஆகிட்டு வா அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே ரெடி ஆகிட்டு வரீங்க, கடகடன்னு சாப்பிட்றீங்க. இங்கே பாரு, மார்னிங் சாப்பிட்டு தான் கிளம்பணும். நானே உன்னை காலேஜ் போய் விட்டுடுறேன், ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடியே விட்டுடுறேன். நீ அங்கேருந்து நடந்து போ, நானும் ஆஃபீஸ் கிளம்பிடுறேன். அதுக்கப்புறம் உனக்காக கார் அரேஞ்ச் பண்ணுவேன். காலேஜிலேருந்து நீ ஆஃபீஸுக்கு சீக்கிரம் வந்துடலாம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண அவசியம் இல்லை, புரியுதா? ஆனால் நான் பாரு, காலேஜ் யாருக்கும் சந்தேகம் வராது. எப்பவும் இறங்க அந்த ஸ்ட்ரீட்லேயே நில்லு, அங்கேயே இருந்து வந்துடு ஆஃபீஸுக்கு. அதே ஸ்ட்ரீட்டில் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ் புது ரெடி ஆகிட்டு இருக்கான். சரி, இப்போ நீங்கள் தான் அப்படியே கார்கிட்ட நிற்கிறீங்க. ஏறுன்னு சொல்லணுமா? இல்லை அப்படின்ட்டு நீங்களும் போய் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ இப்போ காலேஜில் கொண்டு போய் விட்டுடுறான். ஸோ உங்களுக்கு வந்து நேற்று மாதிரி இல்லை. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, மைண்டு ஃபுல்லாக மாறிடுச்சு. ஸோ உங்களுக்கு கிளாஸ்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ டைம் வந்து அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ நீங்கள் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ ஆஃபீஸ் போகிறதுக்கு வந்து நிற்கிறீங்க அந்த ஸ்ட்ரீட்டில், டேயாங் சொன்னேன். ஸோ அதே ஸ்ட்ரீட்டில் போய் நிற்கிறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு காரும் வந்துருச்சு. ஸோ ஏறி அப்படியே நீங்கள் ஆஃபீஸ் வர்றீங்க. இருக்கு அவனுக்கு, இந்த ப்ராஜெக்ட்டு பண்ணால் நைட்டு நான் பண்ணி லேட்டாக தூங்கினேன், அதுக்கு வேற கோவப்பட்டான். சரி, ஓகே, போய் பேசி சமாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணே, ஸ்ட்ரைட்டாக கேபினை நாக் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ டேம் பக்கத்து அந்த பொண்ணு, ஐ மீன் அந்த பிஏ பொண்ணு நிற்கிது. ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இங்கே? அது சார் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு சொல்லையும், சரி அங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட தான் அப்படியே பேசிகிட்டு இருக்கா. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு ஒரு 2 ஷர்ட் பட்டன் அப்படியே ரிமூவ் பண்ணியிருக்கும், அப்படியே கலட்டியிருக்கும். அவங்களுக்கு நல்லாவே தெரியுது, டேங்க்கும் புரியுது. என்ன இவ என் புருஷனுக்கிட்ட இப்படி ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி நிற்கிறா, அதுவும் குனிஞ்சிக்கிட்டு. இந்த ஆள் வேற அதை பார்த்துட்டே நிற்கிறாரு, கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு. என்ன எலவோ. ஆமாம்ல, நம்ம ஒய்ஃப் கிடையாதுல்ல, ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கார்ல,
அப்படின்னு உன் மைண்டுக்குள்ளே தோணுது. ஸோ இப்போ அந்த பொண்ணு கிளம்பிருச்சு. வா இதை கொடு அப்படின்ட்டு அவன் வாங்கி பார்க்குறான். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி கோவமா கையை கட்டே நிற்கிறீங்க. என்ன நீ இப்படி கோவமாக இருக்க? நத்திங், கோவமாலாம் இல்லை. ஏய் நீ கோவமாக இருக்க. அதெல்லாம் கிடையாது. இங்கே பாரு, உன்னை பார்த்தாலே தெரியுது. என்ன? ஆ, அந்த பிஏ என்ன உன்கிட்ட க்ளோஸாக நிற்கிறா? ஏய் அதெல்லாம் கிடையாது, சும்மா தான். எனக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்க தானே? என்ன பார்த்த? அதான் அவள் குனிஞ்சிட்டு இருந்தாள். ஏய் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லலாம் புரிய வைக்க முடியாது. என்னை ஃப்ளர்ட் பண்ணுறா, என்னை ட்ரை பண்ணுறா. ஆமாம்ல, நீங்கள் தான் ஆண் அழகுனாச்சே, அவங்கள யார் வேணால் ட்ரை பண்ணலாம். ஏய் என்ன உனக்கு இப்போ என்ன ப்ராப்ளம்? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் இதை சைன் பண்ணிடுங்க, நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஸோ டேங்க சைன் பண்ணி கொடுத்துட்றான். ஸோ நீங்கள் அப்படியே வெடுக்குன்னு வாங்கி அப்படியே போகிறீங்க. என்னாச்சு இவளுக்கு? என்ன என் மேலே காண்டா இருக்கா என்ன அப்படின்ட்டு அவனுக்குள்ளே பேசிக்கிறான். ஸோ லைனில் ஜிமின் தான் இருந்திருப்பான். ஸோ ஜிமின் கூட வந்து பேசித்தான் இருந்திருப்பான். ஸோ ஜிமின் தான், டேய் மச்சான், டேய் பையன் உன் மேலே பொசசிவ் ஆகலடா. என்னது பொசசிவா? இது என்னடா பொசசிவ்? அவனை பார்த்து திட்டிட்டு போகிறாடா. டேய் பொசசிவ்னா இதுதான். ஒரு பொண்ணு நம்ம கூட க்ளோஸாக இருந்தால் நம்ம பொண்டாட்டிங்களுக்கு பிடிக்காது. அது மாதிரி தான் பையனும் பொண்டாட்டி இல்லை அப்படின்னா அந்த பிஏ பொண்ணு அவள் பக்கத்தில் இருக்கையும், ஐ மீன் அவன் பக்கத்தில் இருக்கையும் அவன் மேலே காண்டாயிட்டா. ஸோ பார்த்துக்கோ. டேய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டேய் மச்சான், எனக்கு தெரியும்டா நீ வயனை லவ் பண்ணுற. வயனும் சூனனை லவ் பண்ணுவா. 2 பேரும் குழந்தை குட்டிப்படி ஜாலியாக இருங்க, ஓகேவா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணின்றான். ஓகே ஸ்டாப் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.